ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் கடவுளை, ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடந்த நாட்களாம் எங்களை கண்ணின் கருவிழி போல் பாதுகாத்து எங்கள் வாழ்க்கையில் இந்த நாளை கொடுத்த பேரருளுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, உமது தெய்வீக பிரசன்னமும் தெய்வீக வழிநடத்தலும் எங்கள் வாழ்க்கையில் இருப்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அப்பா, இந்த வழிபாட்டிலே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருமறை பகுதிகள், கேட்கப் போகின்ற அலுரை, ஆண்டவரே, உமது திருப்பெயர் மகிமை உண்டாகும்படியாக வந்திருக்கிற நன்மை பயக்கமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். உமது பரிசுத்த தூய் ஆவியானவர் ஆண்டவரே, வழிபாடு முழுவதும் பிரசனத்தால் நிரப்பேற்றமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். தெய்வீக ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும் ஏற்றுக்கொள்ள வழிநடத்தும். இயேசுவின் வழியை ஜெபிக்க எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கடவுளின் திருப்பெயருக்கு மாற்று உண்டாகும்படியாக நாம் அனைவரும் நின்றவனமாக பாமாலையின் 328 அருள்நாதா நவந்தேன் என்ற பாடலை அனைவரும் நின்று சேர்ந்து பாடுவோம். பாமாலையின் 328. நாம் நீண்ட வண்ணமாக கடவுளை வழிபடுவோம். 2ஆம் ஆராதனை முறை. கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ள, ஆவியோட உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தரோடு படையிட நாள். இதற்களை களி கூர்ந்து மகிழ கடவும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. நாம் திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளை உமது வல்லமையால ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரன் எங்கள் இரட்சகராக தன்னுடைய உலகத்தில் அன்பு கொண்டரே உமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்கள் போல் மனிதனாக எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக விழுத்திய பேரே உமை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளை எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுள் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உமை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளை உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக மாறுவோம். நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பது நம்பத்தக்க ஒரு நீதியம் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனை, பரத்துக்கு விரோதமாகும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். என்னுடைய மகள் என்று சொல்லப்படுகிற பாத்திரம் அல்ல, உம்முடைய கூலிக்காரை வருவாய் என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரி நமக்கு எல்லாவது நம்ம சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். இரண்டாம் பாவ அறிக்கையை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளை நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் விரோதமாய் பாவம் செய்தது முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு இடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இறுக்கமாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ வழக்கை நீக்கி எங்களை சர்வ வல்லமையும் மிகுதிருக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் கட்டளையிட்டவர்களை வாழ்க்கையை சீர்படுத்த காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். தயவுசெய்து சபையார் அமரும். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பினாயாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் தங்கியிருந்தான்.
காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவள் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவு கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை அவனுக்கு ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெயும் குறைந்து போகவும் இல்லை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்க வேண்டிய நிருப பகுதி கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. "14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புரஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவளுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாத படிக்கு எண்ணிக்கையுள்ளக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாயிலும் அவளுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. அல்லாமலும் எண்ணிக்கையுள்ளவர்களாக இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதமுள்ளவர் அல்லவே. அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர்களுக்கு புரஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னை பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புரஜாதிகளுக்கும் பிரதிக்கும்படி அந்நியோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி
அதற்கு முன்னமே நானும் கருத்துலனாய் இருந்தேன். வாசிக்க வேண்டிய நிருபப்பகுதியை வாசித்தாட்டு கிறிஸ்துவை மகிமை உண்டாவதாக. ஆமென். முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 107. சங்கீதம் 107 வசனங்கள் 1 முதல் 15 வரை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். பசியாகவும் தாகமாகவும் ஆத்தும தொய்த்தாகவும் அலைந்து திரிந்தார்கள். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அந்த காலத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பார்களை முறித்தார் என்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் சதாகாலமும். ஆமீன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நற்செய்தி பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 47 முதல் 52 வரை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 47 முதல் 52 வரை. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்தபோது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் நீண்டவனமாக பாடல் புத்தகத்தில் 379 பாடல் இயேசு கிறிஸ்துவின் சீடன பாடலை பாடுவோம். அப்போது வந்து கடவுள் கண்டு நம்மையும் காணிக்கையும் படைப்போம். நற்செய்தி பெறுவதற்கான கவர் கொண்டு வந்திருக்கிறவர்கள் இப்பொழுது படைக்கலாம். பிற்பாக வருகிறவர்கள் இரண்டாவது காணிக்கையின் போது நீங்கள் முன்பதாக வந்து படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது இந்த பாடல் பாடும் பொழுது முதலாவது காணிக்கையும் நற்செய்தி கவரை படைக்கிறவர்கள் முன்பதாக வந்து 1000 அவர்கள் தட்டு வைத்து நிற்பார்கள். முன்பதாக வரிசையில் படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவது காணிக்கையின் போதும் நற்செய்தி பிறன கவர் நீங்கள் படைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். படைக்காதவர்கள்
முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சபையார் அமரவும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். சிறப்பாக இந்த மகிழ்ச்சியான நாளில் உழைப்பதில் நானும் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனை தேடி வந்திருக்கிற உங்கள் உள்ளங்களுக்கும் உங்கள் இல்லங்களுக்கும் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் அனைத்து நன்மைகளையும் இறைவன் நிறைவாக தந்து உங்கள் வாழ்க்கையின் பயணத்தில் இடைப்பட்டு நன்மையும் கிருபையும் தொடர வாழ்த்துகின்றேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதித்து சிறப்பாக வழிநடத்துவாராக. ஆமீன். அருமையானவர்களே, இந்த நாளின் இறை செய்தி நமது ஆயிரம்மா திருமதி இளைஞர்கள் வழங்குவார்கள். அவர்களை நம்முடைய அனைவரின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். உம்முடைய நற்செய்தியை எங்களுக்கு சுமந்து நாங்கள் வாழ்வு பெறுவதற்காக இவ்வுலகத்தில் வந்து எங்களை மீட்கும் பொருளாக உம்முடைய தேவாதி தேவனுடைய குமாரனை எங்களுக்கு தந்தவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வேளையில் தூய ஆவியாருடைய திருக்கரத்திற்குள்ளாய் இவ்வாலய வளாகம் முழுவதும் இவ்வாலயத்தில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நற்செய்தியாளர்களாக உம்முடைய நற்செய்தியை நாங்கள் சுமந்து கொண்டு இவ்வுலகத்தில் ஆண்டவரை உம்மை சரை சாற்றும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்களுக்காக முன் குறித்தலுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒன்றுக்குமே தகுதியில்லாத எங்களை அழைத்து தகுதிப்படுத்தி நிலைநிறுத்தி இவ்வுலகில் ராஜாக்களாக ஆசாரிய கூட்டமாக பரிசுத்த ஜாதியாக எங்களை முன்குறித்தவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வேளை முழுவதும் உம்முடைய திருக்கரத்திற்குள்ளாய் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். பேசுகின்ற அடியாலை மறைத்து வாயின் வார்த்தைகள் சுயமாய் புறப்படாதபடிக்கு தேவரே நீர்தாமே காவல் வைப்பீராக. இங்கு அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இவ்வேளை உம்முடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்று வழிநடத்த வேண்டுமாய் மீட்பர் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நல்ல நாளிலே கூட கடவுளுடைய திருவார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக இந்த தகுதிக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். ஒன்றுக்குமே தகுதி இல்லாத என்னை கூட ஆண்டவர் தகுதிப்படுத்தி உங்கள் முன்பாக நிலைநிறுத்தி ஆண்டவருடைய இறை வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின இந்த கிருபைகளுக்காக ஆண்டவரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கின்றேன். ஒருவேளை இந்த நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் வழியாக சென்னை பேராயத்தின் கீழாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய திருச்சபைகளிலே நாம் சிந்திக்கும்படியாக இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செம்பொருள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் எனக்கு மேன்மை பாராட்ட இடமில்லை.
அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்ற இந்த வார்த்தையின் கீழாக இந்த நாள் செம்பொருள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மிஷன் ஃப்ரம் எனிவேர் டு எவ்ரிவேர். மிஷன் ஃப்ரம் எனிவேர் டு எவ்ரிவேர். திருப்பணி எங்கும் எவ்விடத்தும். நற்செய்தி எங்கும் எவ்விடத்திலும் இருந்து இருக்கிறது என்ற செம்பொருள் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஜூலை மாதம் முழுவதுமே நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் கீழாக எல்லா குருசிகரங்களுமே நற்செய்தி பெருவிழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஜூலை மாதம் என்று சொன்னாலே அது நற்செய்தி பெருவிழாவின் மாதம். ஜூன் மாதம் வாலிபர்களின் மாதம், ஆகஸ்ட் பெண்களினுடைய மாதம், செப்டம்பர் அறுவடை திருநாளுடைய மாதமாக அனுசரிக்கப்படுகின்றது. நவம்பர் என்று சொல்லி நம்ம சொல்லுவோம்னு சொன்னால் அது சில்ட்ரன்ஸ் சண்டே, சிறுவர்களினுடைய மாதமாக அனுசரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இந்த மாதம் முழுவதுமே நமக்கு நற்செய்தியை குறித்ததான தரிசனங்களும் அதை குறித்ததான வெளிப்பாடுகளுமே இந்த 4 வாரங்களாக தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்படியாக தான் இந்த நாளிலே சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்ற ஒரு செம்பொருள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ சுவிசேஷத்தை ஒருவேளை நாம் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அப்போ ஐயோ என்ற வார்த்தையினுடைய பொருள், ஐயோனா என்னங்க? என்னங்கம்மா? இப்போ யூதாஸ் காரியத்தை பற்றி சொல்லும்போது அவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆமா, பாவம், பரிதாபம். அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும். ஐயோ என்ற வார்த்தையினுடைய பொருள் அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும். ஒருவேளை நிறைய நேரங்களில் நம்முடைய சராசரியான வார்த்தைகளில் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை ஐயோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலை பார்த்து ஒரு அபாயகரமான சூழல் நேரிடும் போது அதை பற்றி சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் திருமதியினுடைய தெளிவான விளக்கம் என்ன அப்படின்னா, ஐயோ என்று சொன்னால் அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும். அப்போ ஒருவேளை சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு என்ன ஐயோ? ஒருவேளை நான் பிறவாதிருந்தால் எனக்கு அது நலமாய் இருக்குமே. அப்போது கடவுள் இந்த உலகத்திலே மனித பிறவிகளாக நம்மை படைக்க வைத்திருக்கிறார். இவ்வுலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட 6 அறிவான உயிரின ஜீவ சந்துக்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றது. ஓர் அறிவில் இருக்கிற ஜீவ சந்துக்கள் முதல் புல் மரம் துவங்கி 6 அறிவு பகுத்தறிவு கொண்ட மனித பிறவிகளாகிய நம்மில் வரையிலும் கடவுள் ஒவ்வொரு உயிரினங்களாக படைத்திருக்கிறார். அப்போ கடவுள் படைத்த உயிரினங்களிலே மனித பிறவி 6வது அறிவை கொண்டதாக கருதப்படுகின்றது. ஒருவேளை கடவுள் நம்மை புல்லாகவோ மரமாகவோ அல்லது இவ்வுலகத்தில் ஊர்வனவாகவோ பரப்பனவாகவோ இல்லாமல் கடவுள் மனித பிறவிகளாக நம்மை படைக்க வைத்திருக்கிறார். அப்போ கடவுள் நம்மை மனித பிறவிகளாக படைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பிறவியை பெற்றிருக்கிற நாம எத்தனையோ புறஜாதி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது கடவுள் நம்மை அவருடைய திருப்பணியாளர்களாக, அவருடைய மகனாக மகளாக முத்திரித்து அவருடைய வெளியேற பெற்ற நாமத்தை நமக்கு தரித்து நம்மை கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவை உடையவர்களாக, கிறிஸ்துவை தரித்தவர்களாக. இப்போ உலகம் முழுவதும் குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்தில் கிறிஸ்தவர்களுடைய சதவீதம் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தோன்னா 2% தான் இல்லையா? 2 இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் 2% தான் இந்திய மக்கள் தொகையிலே கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கையை கொண்டிருக்கிற நாம நிச்சயமாக கடவுள் இந்த உலகத்தில் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷத்தை தரிக்காமல் அவருக்குரியவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். அப்போ கடவுளுடைய நற்செய்தி நிச்சயமாக நாங்கள் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். இந்த உலகத்தில் நாம் அறிவிக்க வேண்டும். எப்படி நற்செய்தி நாம் அறிவிப்பது? அடுத்த காரியங்கள் கேள்விக்குறியாகவே அமைகின்றது. ஒருவேளை இந்த நாளை நாம் படிக்க கேட்ட திருமறையின் அடிப்படையிலே நாம் இந்த நாளினுடைய தியானங்களை செல்லலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 3:30. இந்த நாளினுடைய வர்ஷிப்பில் அந்த வேர்ட் வந்துச்சு. அந்த வார்த்தையை யார் சொன்னது சொல்லுங்க? அவர் சிறுகவும் நான் பெருகவும் வேண்டும். யார் சொன்னது? யோவான் ஸ்தானகனுடைய வார்த்தை இல்லையா? கடவுளால் முன்குறிக்கப்பட்டு தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தை நிறைவேறி மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயே தூதனால் முன்குறிக்கப்பட்டு அவருடைய முன்பாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வழியை செவ்வைப்படுத்தின யோவான் தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை, நான் என்ன பண்ணணும்?
சிறுகணும். அப்போ யார் பெருகணும்? அவர் பெருகணும். பவுலடிகளாருடைய வார்த்தை, இவ்வுலகத்தில் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுறேன்? நஷ்டம் என்று எண்ணுகிறேன். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுறேன்? குப்பையாக எண்ணுகிறேன். இல்லை, பவுலடிகளாருடைய வாழ்நாள் நமக்கு நல்லாவே தெரியும். இல்லை, அரசனுடைய அனுமதி பெற்று முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொண்டு யூதருக்கு எதிராக எழும்பி வந்த மிகப்பெரிய சர்வ அதிகாரி இல்லையா? அவருடைய படைபலமும் சரி, ஆள்பலமும் சரி, வீரனாக இவ்வுலகில் வந்தவர். ஆண்டவரை அறிந்த பின்னால எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட கலாத்திய திருச்சபையினுடைய நிருபத்தை எழுதின ஒரு மாபெரும் தியாகியாக தான் பவுலடிகளார் நமக்கு முன்பாக இருக்கிறார். அவருடைய தியாகமும் இந்த நாளை நமக்கு முன்பாக சாட்சியாக நிற்கின்றது. அப்போது மிஷன் ஃப்ரம் எனிவேர் டு எவ்ரிவேர் என்ற இந்த தலைப்பு நமக்கு எதை தான் கற்றுக் கொடுக்கின்றது? அப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ளாய் இருக்கின்ற நாம எப்படி தான் ஆண்டவரை பறைசாற்றணும்? இந்த பாடப்பகுதியில் முதலாக நாம் படிக்க கேட்ட 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வாக்கியங்களில் காகம் ஒப்பிடப்படுகின்றது. அப்போ ஏன் ஆண்டவர் காகத்தை கொண்டு போஷிக்கணும்? எலியா தீர்க்கதரிசியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாகால் என்கிற வலிமையுடைய சிலை வழிபாடுகள் மிக்க ஒரு தெய்வத்தை எதிர்த்து நின்ற ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? ஒருவேளை இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம யோசிப்போம், ஏதாவது ஒரு இடத்தை நம்ம கடந்து போகும்போது அந்த இடங்களில் ஏதாவது வித்தியாசமான பொருளை கண்டாலே பயந்து தான் நம்ம போகும். ஆனால் எலியா தீர்க்கதரிசி நேர்மையாளராக, தேவனுக்கு பயந்தவராக, இறையை கடவுளுக்கு மட்டும் அஞ்சி வாழ்பவராக, எந்த விதமான தெய்வங்களையும் வணங்காதவராக, தைரியமான தீர்க்கதரிசியாக எலியா தீர்க்கதரிசி வேதாகமத்திலே சுட்டி காட்டப்படுகின்றார். இந்த பகுதியினுடைய அடுத்தடுத்த பகுதிகளை நம்ம பார்த்தோம்னா, ஆகாப் ராஜாவினுடைய காலத்திலே எசபேல் அவருடைய துணைவியார் இவருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது தேசம் அடைக்கப்பட்டிருக்கும், மழை வராது. ஆனால் யாரை கொண்டு மழை பெய்யப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்படும்னா எலியா தீர்க்கதரிசியை கொண்டு தான் அறிவிக்கப்படும். எலியா தீர்க்கதரிசியை தேடி எங்கு சென்று எல்லா இடங்களிலுமே என்ன பண்ணுவாங்க? அவரை தேடி அவரை கொலை செய்வதற்காக ஆகாப் அரசனால முன்குறிக்கப்பட்டிருக்கும். ஆயினும் தேவனுடைய வாக்கியங்களை தைரியமாய் சொன்ன ஒரு வீரன் மனுஷர் யார் அப்படின்னு சொன்னால் எலியா தீர்க்கதரிசி சொல்லலாம். அவருடைய மரணம் நிச்சயமாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சுழல் காற்றினாலே எடுக்கப்பட்ட ஒரு மரணம். அவருடைய மரணம் சராசரி மனிதர்களைப் போல இல்லாமல் சுழல் காற்றினாலே எடுக்கப்பட்டது. அவருக்கு பின்னால் அவருடைய ஸ்தானத்தில் எலிசாவை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகின்றது. ரெட்டிப்பான இவருக்கு கிடைத்த வரங்கள் ரெட்டிப்பான வரங்களாக இவருக்கு பின்னால் இருக்கின்ற எலிசாவுக்கு கிடைக்கப்படுகின்றது. அப்போ எலியா தீர்க்கதரிசனுடைய வரைமுறைகள் இவ்வாறாக முன்குறிக்கப்படுகின்றது. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்வார்? ஒரு ஆற்றங்கரை அண்டையில் நீ போய் என்ன பண்ணு, ஒளிந்து கொள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒளிந்து கொள்ளும் போது உனக்கு காலையும் மாலையும் காகத்துக்கு நான் கட்டளையிடுவேன். அந்த காகம் என்ன பண்ணும்? உனக்கு எதை கொண்டு வந்து கொடுக்கும்? என்னம்மா? உணவை கொண்டு வந்து கொடுக்கும். ரொட்டி, அது கூட இறைச்சியை கொண்டு வந்து உனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன் இந்த இடத்துல இதற்கு பின்னால் சாரிபாத் ஊரினுடைய விதவியினுடைய வரலாறு கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அதற்கு முன்னால் ஏன் காகம் ஒப்பிடப்படுகின்றது? ஒருவேளை பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தில் பலி செலுத்துவதற்கு தூய்மையான விலங்கினங்களாக சில விலங்குகள் கருதப்பட்டது. புறா, கோழி, 1 வயதான இளமையான பழுதற்ற ஆட்டுக்கடா, அதுக்கப்புறம் கன்றுகள், இதுதான் பலியிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் காகம் என்பது அருவருக்கத்தக்கதாக ஒதுக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. நோவாவினுடைய பிழை காலத்தில் நம்ம பார்க்கும்போது மழை நின்ற பின்னால் பூமியிலே எங்குமே தண்ணீர் சூழ்ந்திருக்கும் போது நோவா பிழையை திறந்து முதல்ல காகத்தை தான் வெளியே விடுவார். அந்த காகம் போக்கும் வருத்தமாக இருந்துகிட்டே இருக்கும். 2 முறை 3 முறை அந்த காகம் போயிட்டே வந்திருக்கும். அதற்கு அப்புறமா இந்த இடத்துல காகத்தை பற்றி குறிக்கப்படுகின்றது. புதிய ஏற்பாடில் பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா, பேதுருவினுடைய தரிசனத்தில் அப்போஸ்தலர் நிருபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கூடையில் எல்லா விதமான ஜீவ சந்துக்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கும். அதுலேயும் காகம் இடம் பெற்றிருக்கலாம் என்று தான் சொல்லப்படுகின்றது. அப்போ இந்த காகத்தை ஏன் தேவன் இந்த இடத்துல வலியுறுத்துகின்றார்? அப்போ இந்த இடத்துல வேறு யாராவது கொண்டு உணவு கொண்டு கொடுக்க சொல்லியிருக்கலாமே. ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு காகத்தை ஒப்பிட்டு ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் தான் போய் அந்த இடத்துல நீ இரு, நான் சொல்லும் காண மட்டும் நீ இரு, அந்த கேரி தாற்றங்கண்டியில் இருக்க
இருக்க தண்ணீரை நீ குடிச்சுக்கோ, கொடுமையான பஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்படி சொன்ன ஆண்டவர் ஏன் காகத்தை கொண்டு அந்த இடத்துல போஷிக்க சொல்லுகிறார். காகம் என்பது அருவருப்பு மிகுந்தது, விரும்பத்தகாதது, அங்கீகரிக்கப்படாதது. அப்போ அங்கீகரிக்கப்படாத, விரும்பத்தகாத, எல்லாராலும் வெறுக்கப்படுகின்ற ஒன்றை தான் ஆண்டவர் முன்னிலைப்படுத்த விரும்புகின்றார். ஒருவேளை இன்றைக்கு நாம் எப்படி இருந்தாலும் சரி, நாம் போய் என்ன சொல்ல போகிறோம்? இன்றைக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுன்னு சொல்கிறாங்களே, ஒருவேளை இந்த சமுதாயத்தால், ஒருவேளை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, இல்லை என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, இல்லை என்னுடைய பணிஸ்தலங்களும் சரி, ஒருவேளை என்னுடைய முந்தின சீர் மிகவும் கொடுமையாக இவ்வுலகத்தாரால் நான் நல்லவன் என்று அங்கீகரிக்கப்படாதவனாக இருந்தபோது நான் எப்படி போய் அந்த சாட்சியை சொன்னா அப்போ அந்த வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்குமா? இப்படி தான் சொன்னார் மோசே. இல்லை, ஆண்டவரே, நான் மந்த நாவோ, நான் என்ன பண்ணேன், திக்குவாயும் மந்த நாவும் உள்ள மனுஷன், நான் என்ன பண்ண முடியாது, ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியாது. ஒருவேளை நம்ம யோசிக்கும் போது யோசிக்கலாம், இந்த உலகம் திறமையானவர்களையும் தாளந்துள்ளவர்களையும் அங்கீகரிக்கும், அவருடைய திறமைகளையும் தாளந்துகளையும் அங்கீகரித்து அவர்களுக்கு பதவிகளையும் புகழ்களையும் கொடுக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஒரு மனிதனை அழைத்து தகுதிப்படுத்துகிற ஆண்டவர். தகுதியுள்ளவர்களை அழைப்பது உலகம், ஆனால் ஒன்றுமே தகுதி இல்லாத மனிதர்களை அழைத்து தகுதிப்படுத்தி அவருடைய திருப்பணியை செய்ய வைப்பது தான் ஆண்டவருடைய சிறப்பு. அப்படியாக தான் ஆண்டவர் இந்த இடத்துல நோவா பிழை செய்யும் போது மழையே என்னன்னு தெரியாத மக்கள் எல்லாமே சிரிப்பாங்க அவரை பார்த்து. ஏன்னா முதலாக ஆதியாகமம் துவங்கி 6ஆம் அதிகாரத்தில் தான் மழை பெய்யப்படும் என்று உரைக்கப்படும். மழைனா என்ன தெரியாது, பேழைனா என்னன்னு தெரியாது, கப்பல்னா என்னன்னு தெரியாது, அதுலேயும் தேவன் முன்குறித்தபடி அடுக்கடுக்காக கட்டணும்னா என்னன்னு தெரியாது. மக்கள் எல்லாம் புறசிரித்து இவர் ஏதோ மனநிலைக்குள்ளாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்ன காலத்தில் தேவன் நோவாவை கொண்டு பேழையை செய்ய வைத்த ஆண்டவர். அவர்கள் இருந்த அந்த பகுதியிலே நோவாவை உத்தமனாக கண்ட ஆண்டவர். இப்படி தான் இந்த உலகம் அங்கீகரிக்காக விட்டாலும் கடவுள் நம்மை அங்கீகரித்திருக்கிறார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. இல்லை, அப்போ இந்த உலகத்தினுடைய அங்கீகரிப்பு நமக்கு தேவையில்லை. இந்த உலகம் நம்ம எப்படி சொன்னாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. உங்களுடைய உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர், நம்முடைய பிறப்பை தாயின் கருவறையிலே முன்குறித்த ஆண்டவர், உங்களையும் என்னையும் முன்குறித்து இந்த ஆலயத்தில் அமர்ந்து வைத்திருக்கிற ஆண்டவர், நிச்சயமாக உங்களின் வழியாகவும் எண்ணின் வழியாகவும் அவர் செய்ய வேண்டிய, அவர் நிறைவேற்ற வேண்டிய திருவள சித்தம் நிச்சயமாக நம்மின் வழியாக நிறைவேறியே தீர வேண்டும். அதற்காக தான் இந்த நாளினுடைய அழைப்பு. ஒருவேளை எதற்காக இந்த அருளுரைகள் எல்லாம், அந்த ஒரு வழிபாடுகளிலே பாடல் வேலை ஒரு குறுகியதாக இருக்கும், வேதாகம வாசிப்பு பகுதி ஒரு குறுகியதாக இருக்கும். ஆனால் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் ஒரு குறுகியது. அருளுரைக்கு மட்டும் நேரம் எப்படிங்க, குறிப்பிடப்படாத நேரங்கள். ஏன்? ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் பழுது நிறைந்தது, மாசு நிறைந்தது, கரை நிறைந்தது. இந்த உலகத்திற்குள்ளாக தான் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர், நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் கிடையாது, இந்த உலகத்திற்குரியவர்கள் கிடையாது. அப்போ இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய திருப்பணியை செய்வதற்கு நம்மை முன் குறித்திருக்கிறார். நம்மின் வழியாக ஆண்டவர் எத்தனை மனிதர்களை சந்திக்க வேண்டுமோ, எத்தனை இடத்திற்கு நம்மை கொண்டு அந்த இடங்களை தூய்மைப்படுத்த வேண்டுமோ, நிச்சயமாக அதை நிறைவேற வேண்டும். அதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் திருப்பணி. ஒருவேளை இந்த இடத்துல காகம் அருவருக்கப்பட்டதாக இருந்தது, ஆனால் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாகிய எலியாவை கொண்டு போஷிக்கப்பட்டு இந்த இடத்துல காகம் மேன்மை பாராட்டப்படுகின்றது. ஒருவேளை இதற்கு பின்பாக வருகின்ற நிறைய காரியங்களை நம்ம யோசிச்சோம்னா இந்த பகுதியினுடைய திருமறை ஆழங்கள் வேறு. ஆயினும் இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்வது இதுவாகவே இருக்கட்டும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று சொன்னாங்க. இதற்கு பின்னால் அக்கினியினுடைய வெளிப்பாடுகளின் வழியாக ஒரு பலிப்பீடம் கட்டப்படும். பலிப்பீடம் கட்டப்பட்ட பின்னால் அந்த தேசத்தில் இருக்கிற பாகாலை வணங்குகின்ற தீர்க்கதரிசிகள் எல்லோருமே வரவழைக்கப்படுவாங்க. எல்லோரும் காலை முதல் மாலை மட்டும் ஓய்ந்து 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 மந்திரங்களை சொல்லி ஓய்ந்து போயிருப்பாங்க. அதற்கு பின்னால் எலியாவினுடைய ஜெபம் ஏறெடுக்கப்பட்ட பின்னால் அக்கினி இறங்கி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பட்சி போடும், அந்த தண்ணீரையும் நக்கி போடும். அப்போ அந்த புறஜாதி மக்கள் எல்லோருமே சொல்லுகின்ற வாக்கியம்தான் இது. யார் தான் தெய்வம்? கர்த்தரே தெய்வம்,
கர்த்தரே தெய்வம், அவரை தவிர வேறொரு உண்மையான தெய்வம் இல்லை. அந்த உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கின்ற நாம் இன்றைக்கு நற்செய்தி பணியாளர்களாக ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்த விரும்புகின்றார், நிலைநிறுத்த இருக்கிறார். நாம் படிக்க கேட்ட 2வது திருமறை பகுதி கலாத்தியர். கலாத்தியா அது ஒரு மாநிலம். கலாத்திய மாநிலத்தில் இருக்கின்ற திருச்சபைகளுக்கு பவுலடிகளார் எழுதுகின்றார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பாரம் இறக்கப்படும். இந்த ரோமர் நிருபத்திற்கும் இந்த கலாத்திய நிருபத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும். என்ன இருக்குன்னா, பவுலடிகளாருடைய அழைப்பு எப்படி ரோமர் நிருபத்தில் அறிமுக உரையாக வெளிப்படுமோ அதே ஒரு பாரம் தான் கலாத்திய திருச்சபைக்கு இருக்கும். கலாத்திய திருச்சபைக்கு எழுதப்படும் போது இதில் என்ன எழுதியிருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவருடைய சீடர்களாக இருந்த யோவான், பேதுரு, யாக்கோபு இவர்கள் எல்லாமே யூதர்களுக்கு திருமறை வாக்கியங்களை பிரசங்கிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் புறஜாதி மக்களுக்கு பிரசங்கிக்க பவுலடிகளாரை ஆண்டவர் நியமித்திருப்பார். புறஜாதிகளுக்கு சாமானியமாக ஆண்டவருடைய திருமறை வாக்கியத்தை என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஆனால் அவருடைய கூடவே இருந்து ஆண்டவருடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்ட அவருடைய சீடர்களுக்கு அருளப்படாத, அவரோடு இருந்து வாழ்ந்த, அவருடைய எல்லா காரியங்களையும் நன்கறிந்த சீடர்களுக்கு அருளப்படாத ஒரு பேர் பாக்கியம், அதாவது இது பேர் பாக்கியம் தான் சொல்லணும். அந்த பேர் பாக்கியம் யாருக்கு அருளப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பவுலடியாருக்கு அருளப்படும். கலாத்தியர் 2:8 விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று கண்டு. அதாவது இந்த திருமறை பகுதியில் எப்படி இருக்கு, நம்ம திருவிவிலியத்தில் படித்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, புற ஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி எனக்கு முன்குறிக்கப்பட்டது என்று பவுலடிகளார் குறித்திருப்பார். அவர் குறிக்கப்பட்டதுனால தான் கொரிந்து திருச்சபைக்கு போகும்போதும் சரி, கலாத்திய திருச்சபைக்கு போகும்போதும் சரி, எபேசிய பிலிப்பிய பட்டணங்களுக்கு எல்லாம் அவர் கடிதம் எழுதும்பொழுதும் சரி, இந்த கலாத்திய மாநிலத்தில் இதில் ஒரு வார்த்தை கூட சொல்லியிருப்பார், புத்தி இல்லாத கலாத்தியரே என்று கூட ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். அப்போது இந்த திருமறை பகுதியினுடைய ஆழம் என்னன்னா, புறசாதி மக்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக ஆண்டவர் எனக்கு இந்த வாய்ப்பை அருளியிருக்கிறார் என்று சொல்லி தூய பவுலடிகளார் இந்த நிருபத்தில் சொல்லியிருப்பார். இந்த நிருபம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வாசித்து கேட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 9ஆம் வசனம், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட. அப்போ இவரே சொல்கிறாரு, தூண்கள், ஆண்டவருடைய தூண்களாக யாக்கோபு, கேபா அப்படின்னு சொன்னால் பேதுரு, யோவான் இவர்கள் எல்லாருமே விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும், நாங்கள்னா இதில் 14 வருஷத்துக்கு பின்னால் தீத்துவை கூட்டிகிட்டு அவர் என்ன பண்ணுவார், எருசலேமுக்கு போவார். கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு பிறகாக பர்னபா, தீத்து இவர்களோடு கூட அவருடைய திருப்பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். முதல்ல ஷீலாவோடு இருப்பார், அதனால தான் கட்டப்பட்ட நிலவரம். அதுக்கு பிறகு பர்னபா, தீமத்தேயு, தீத்து என்று சொல்லி ஒரு நபர்களோடு அவருடைய இறைப்பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த இறைபணி தொடரும் போது அவர் பர்னபாவுக்கு வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய சென்னை பேராயத்தின் கீழாங்க இயங்கப்படுகின்ற நற்செய்தி பெருவிழாவினுடைய மைய பொருளே இந்த திருமறை வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டுதான். தரித்திரரை என்ன பண்ணுங்க, நினைத்து கொள்ளுங்கள். ஏன்னா கேபாவும் பர்னபா போன்றவர்களுக்கு அறிவுரை சொல்லும்போது பேதுரு பவுலடிகார்களுக்கு சொல்லும்போது என்ன சொல்வார்னா, நீங்கள் எங்கெல்லாம் நற்செய்தி போய் அறிவிக்கிறீங்களோ அங்கெல்லாம் நற்செய்தி பண்ணி அறிவிக்கும் பொழுது தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள். தரித்திரர் என்பது வாழ்வளவில, அவர்களுடைய உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் சமுதாயத்தின் அளவிலும் பின்தங்கியவர்கள் தான் தரித்திரர்கள் என்று எண்ணப்படுபவர்கள். ஒருவேளை நம்ம அந்தஸ்து வகையில் தரித்திரர்கள் என்று சொல்வதை கூட உடல் அளவில் பலவீனமானவர்களும் உள்ளத்தளவில் பலவீனமானவர்களும் சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படாதவர்கள் அனைவருமே இந்த வரிசையில் தான் இடம்பெறுகிறார்கள். அப்போ இவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கணும். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியாக அமைந்தது. இந்த கலாத்திய மாநிலத்துக்கு பவுலடிகளார் எழுதும்போது தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது நல்ல வசனம் சொல்லும், அதை தான் எங்களுடைய தலையாய பணியாக நாங்கள் செய்கிறோம். எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு கூட்டம் என்ன பண்ண ஆரம்பிக்கும், தங்களுக்கு வருகின்ற சொற்ப வருமானத்தில் அவர்கள் ஒன்றும்
வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தவர்களும் கிடையாது, மீனவர்களும் மெய்ப்பர்களுமாக தான் மிகவும் பின்தங்கிய நிலையில் பணி செய்தவர்கள் தான். அந்த சொற்ப வருமானத்திலும் ஆண்டவருக்காக ஒரு பங்கை எடுத்து வைத்து தர்ம பணம் என்று ஒரு பணத்தை சேகரிக்க ஆரம்பித்தாங்க. அந்த தர்ம பணம் எதற்கு உதவுனா, எங்கெல்லாம் பவுலடிகளார் போகிறாரோ அந்தந்த திருச்சபைக்கு அவர் எழுதுகின்ற நிருபத்தில் படிக்கும்போது தொடர்ந்து நம்ம நல்லா வாசித்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு பட்டணத்தாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுக்கு வருகின்ற சொற்ப வருமானத்தில் ஒரு பங்கை எடுத்து சேமித்து வைத்து, யார் பவுலடிகளாரை போய் பார்க்குறாங்களோ, அது தீத்துவாக இருக்கலாம், பர்னபாவாக இருக்கலாம், இன்னும் வேற எந்த ஆட்களாக இருந்தாலும் அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, அந்த திருச்சபை, இப்போ கலாத்திய திருச்சபைன்னு சொன்னால் கலாத்திய திருச்சபை மக்களுடைய தர்ம பணங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு அது ஒருவர் மூலமாக கால்நடையாக நடத்தப்பட்ட, எந்த வாகன வசதிகளுமே கிடையாது, கால்நடையாக நடத்தப்பட்டு அது யார்கிட்ட போய் சேரும், பவுலடிகளார்கிட்ட சேர்ந்து அந்த திருச்சபைக்கு அந்த பணம் செலவழிக்கப்படும். அப்போ சொற்ப வருமானத்தில் அந்த பணத்தை சேகரிக்கிறதுனால அந்த பணத்திற்கு என்ன பேர், ஆண்டவருடைய திருப்பணிக்காக அந்த பணம் செலவிடப்படுகின்றதுனால அது தர்ம பணம் என்று சொல்லி, அந்த தர்ம பணத்தை கொண்டு போய் அவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கே இருக்கிற உடல் அளவில், உள்ளத்தளவில், சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படாத மக்களுக்கு அந்த பணம் போய் சேர ஆரம்பிக்கும். இதுதான் தர்ம பணம். இப்படியாக தான் பவுலடிகளார் செல்கின்ற இடங்களெல்லாம் புறஜாதி மக்களுக்கு ஒளியாக அவர் பிரகாசித்தார். இப்போ இந்த 2 திருமறை பாடங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது நிச்சயமாக கடவுள் அவருடைய நற்செய்தி பகுதியில் எதை சொல்ல வருகிறாரு, ஆண்டவருடைய நற்செய்தி பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கலிலேயா கடலோரம், கலிலேயா கடலோரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். எந்த நற்செய்தி பாடங்களும் நம்ம 4 மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதின நற்செய்தி பகுதியில் பார்த்தோன்னா, ஆண்டவருடைய பணிகளை பார்க்கும்பொழுது எங்கே பார்த்தாலும் என்ன சொல்லப்படும்னா கலிலேயா கடலோரம். அப்போ ஏன் அந்த கலிலேயாவை ஆண்டவர் தேடி செல்கிறார்? இதற்காக கலிலேயா முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒன்றுமே இல்லாத காகம் முன்னிலைப்படுத்தப்பட்டதோ அப்படியாக கலிலேயா கடலோரம் என்பது சமுதாயத்தால் புறந்தள்ளப்பட்ட மக்கள் வாழ்கின்ற பகுதி. மக்கள் அந்த இடத்துல கல்வி அறிவில்லாதவர்களாக, வசதி வாய்ப்புகளை இழந்தவர்களாக, சமுதாயத்தால் பின்தங்கிய நிலையில் இருந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் நோயில் பிடியில் சிக்கி இருந்தவங்க, இன்னும் கொடிய நோய் வந்துச்சுன்னு சொன்னால் ஊருக்கு வெளியிலே கொண்டு போய் விடுகின்ற பழக்கம் ஆதி காலம் துவங்கி இருந்திருக்கிறது. அப்போ யாருக்காவது ஏதாவது ஒரு உடல் அளவில் அவர்களுக்கு நோய் வந்துடுச்சுன்னா அந்த மக்களுடைய நம்பிக்கை என்னன்னா, இவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பாவம் செஞ்சுருக்காங்க, அந்த பாவத்தினால தான் இவர்களுக்கு இந்த நோய் என்று சொல்லி, அவர் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, வசதி வாய்ப்பு மிக்கவராக இருந்தாலும் சரி, அவரை கொண்டு வந்து எங்கே விட்டுருவாங்கன்னு சொன்னீங்கன்னா கலிலேயா கடலோரம் இல்லை அந்த ஊருக்கு வெளியில் இருக்கின்ற பகுதியில் போட்டுட்டு போயிடுவாங்க. அதற்கு பின்னால் எத்தனை குடும்ப உறவுகள் இருந்தாலும் அந்த குடும்ப உறவுகளுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அவங்க மரித்து போனால் கூட அங்கே இருக்கிற அதே நோயால் வாடினவங்க தான் அவங்களை கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். மற்றபடி அந்த பகுதியில் எந்த மக்களுமே செல்ல முடியாது. அப்படி அந்த பகுதியில் யாராவது சென்று விட்டு ஊருக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்க தீட்டு என்று அருவறுக்கப்படுகள், அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஊருக்கு வெளியில் வச்சுருவாங்க. இப்படியாக தான் கலிலேயா மக்களுடைய வாழ்வு மிகவும் குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்துச்சு. அவருடைய மனக்குமுறல்கள் அதிகமாக இருந்துச்சு. எப்படி இஸ்ரவேல் மக்களுடைய பெருமேச்சை கேட்டு நான் இறங்கி வந்தேன், அவர்கள் படுகிற கூக்குரலை நான் கேட்டேன் என்று சொல்லி 3:16 சொல்லப்படுகின்றதோ யாத்திராகமத்தில், அப்படியாக தான் இந்த பகுதியிலும் சுட்டி காட்டப்படுகின்றது. இவர்களுடைய கண்ணீர், இவர்கள் சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படாமல், வசதி வாய்ப்புகள் இல்லாமல், அவருடைய வாழ்நாளிலே முழுவதுமாக ஒரு அங்கீகரிப்புமே இல்லாமல் எத்தனை பெரிய திறமையானவர்களாக இருந்தாலும் கலிலேயர் என்று சொன்னால் அவங்க புறந்தள்ளப்பட்டவர்கள் தான். அதனால தான் ஆண்டவருடைய சீடர்களில் கலிலேயர்களை அநேகரை அடைத்தார். அப்போ ஆண்டவருடைய திருப்பணி முழுக்க முழுக்க எங்கே நடந்ததுன்னா கலிலேய கடலோரம் தான் நடந்தது. யாரெல்லாம் அங்கீகரிக்கப்படாமல் இருந்தாங்களோ அவர்களை தேடி சென்று வாழ்வு கொடுத்தார். 38 வருஷம் சுகவீனமாய் குளத்தண்டையில் இருந்த ஒரு மனிதனை தேடி சென்று வாழ்வு கொடுக்கின்றார். அப்போ ஆண்டவருடைய நற்செய்தி பணி என்பது எங்கேயெல்லாம் நீதி ஒடுக்கப்படுகின்றதோ, எங்கேயெல்லாம் சமுதாயத்தின் அறைகூவல்கள் எல்லாம் மறுக்கப்பட்டு மக்கள்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கூக்குரலை எழுப்புகிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் கடந்து சென்று அவர்களை விடுவிக்கின்றார். விடுவிக்க களமிறங்கும் கடவுள் என்ற செம்பொருள் கூட இதனுடைய அடிப்படையில் அமைந்ததாம். அப்போ கடவுள் எங்கெல்லாம் செல்கின்றாரோ அங்கெல்லாம் நிச்சயமாக
அவருடைய கண்ணீர் முதன்மையாக இருக்கும், அவருடைய கூக்குரல் முதன்மையாக இருக்கும், அவருடைய வருத்தம் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் அங்கு சென்று அவர்களை தொட்டு சுகம் கொடுக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு ஒரு 3 உதாரணங்களை மாத்திரம் உங்கள் மத்தியில் சொல்லி, இந்த 3 பேர் ஆண்டவரிடத்தில் நன்மையை பெற்றாங்க. அவர்கள் எப்படியெல்லாம் ஆண்டவரை பறைசாற்றுறாங்க, ஆண்டவரிடத்தில் நன்மையை பெற்றாங்க, எப்படி நற்செய்தியை சுமந்து சென்று ஆண்டவருக்கு அறிவிக்கிறாங்க என்பதை சிந்தித்து இந்த நாளுடைய அருளுரையை நான் நிறைவு செய்கின்றேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். வாசிங்கம்மா. போதுமா? இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா குருடர்கள் ஓமையாக சொல்லப்படுவாங்க. யார் சொல்லப்படுவாங்க? குருடர்கள் 2 பேர் ஓமைகளாக சொல்லப்படுவாங்க. இப்போ இந்த குருடர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவரை தேடி செல்வாங்க. அப்போ ஆண்டவரை தேடி செல்லும் பொழுது அவர்களிடத்தில் ஆண்டவர் என்ன கேட்பார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாமே என்ன பண்ணுங்க, போயிட்டு அவரை தொடர்ந்து அவர் எங்கே போகிறாரோ அங்கே எல்லாம் தொடர்ந்து அந்த குருடர்கள் அவரோடு கூட பயணித்து கொண்டே இருப்பாங்க. 27ஆம் அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து வாசித்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 30ஆம் வசனம், உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். ஒரு வாக்கியத்தை சொல்லுவார், குருடருடைய கண்கள் திறக்கப்படும், இதை நீங்கள் யார்கிட்டையும் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. எப்பவுமே யார்கிட்டையுமே சொல்லாதீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்ன சொல்லுவோங்க? அப்போ தான் அதிகமாக சாதாரணமாக சொன்னால் கூட விட்டுருவோம். யார்கிட்டையுமே சொல்ல, உங்ககிட்ட மட்டும் தான் சொல்கிறோம். ஒரு ரகசியத்தை நம்மாலே காக்க முடியலன்னா நம்ம சொல்கிற மற்றவங்க எப்படி காப்பாங்க? நம்மளாலே அடக்க முடியல, நம்மளாலே அந்த ரகசியத்தை காக்க முடியல, அப்போ இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறோம், அப்போ அவங்க அதை எப்படி காத்து வச்சுருப்பாங்க? இல்லை, இந்த இடத்துல ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஒருத்தருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். என்ன சொல்கிறாரு? ஒருத்தருக்கும் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு. 31ஆம் வசனம், அவர்களோ புறப்பட்டு போய் அத்தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஆண்டவர் செய்த நன்மையை அந்த தேசம் எங்கும் போனாங்களாம். இல்லை, அந்த தேசத்தினுடைய நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, எத்தனை கிராமங்கள் இருந்தது, எத்தனை தெருக்கள் இருந்தது, ஒன்றும் தெரியாது. குருடர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெற்ற நற்செய்தியை சுமந்து அத்தேசம் எங்கும் பிரசித்த பண்ணினார்கள். ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்லலை, அந்த தேசம் எங்கும் போய் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் செய்த நன்மையை பிரசங்கித்து இந்த குருடர்கள் இன்றைக்கு நமக்கு முன்பாக நற்செய்தியாளர்களாக சாட்சி பெறுகிறார்கள். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். போதுமா? அவனும் புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ணினான். யாரு? குஷ்டரோகி. முதல்ல 2 குருடர்கள், இங்கே ஒரு குஷ்டரோகி. குஷ்டரோகினா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உடலில் இருக்கிற அவயங்கள் எல்லாமே அழுகப்பட்ட அவயங்கள். ஆண்டவரிடத்தில் சுகத்தை பெற்ற பின்னால் அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்த பண்ண தொடங்கினான். அதனால் வசனம் படிங்கம்மா, அவரால் பட்டணத்துக்குள்ளேயே போக முடியலையா? அப்போ எந்த அளவுக்கு போய் சொல்லியிருப்பார் ஆண்டவரை பற்றி? பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு வெளியே வனாந்திரமான இடங்களில் தங்கினார். உள்ளேயே போக முடியலையா? பட்டணத்துக்குள்ளே போக முடியாத அளவுக்கு ஒரு குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் பெற்ற நன்மையை வாழ்நாள் முழுக்க மறக்காம எல்லா இடங்களிலும் போய் சொல்லி அவர் பட்டணத்துக்குள்ளே வராமல் வனாந்திரமான இடத்துக்கு போகிற அளவுக்கு ஆண்டவர் பெற்ற சாட்சி, ஆண்டவர் செய்த நன்மை அத்தேசம் எங்கும் அப்பகுதி எங்கும் பரவியது. 3ஆவதாக மார்க் 7:36. இதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். இதில் 32ஆம் பகுதியில் 32வது வாக்கியத்திலேருந்து இந்த அற்புதம் வரும். ஆனால் ஒரு நபருக்கு செய்ததாக தான் முதல்ல சொல்லப்படும். கொன்னை வாயை உடைய செவிடுள்ள ஒரு மனுஷன், வாய் சரியாக பேச முடியாது,
அதுக்கப்புறம் செவிடு உள்ள ஒரு மனுஷன். ஆனால் இந்த வாக்கியம் முடியும் போது 36 எப்படி முடிக்கும்னா, அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு மனிதனில் துவங்கிய அற்புதம் நிறைய பேருக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆகிலும் படிங்கம்மா. எவ்வளவு அதிகமாய் கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாக என்ன பண்ணாங்களா, பிரசங்கித்தாங்க ஆண்டவர் செய்த நன்மை. வேறு எதுவுமே சொல்லலை. அவங்களுக்கு பைபிள்னா என்ன தெரியாது, திருமறை வாக்கியம்னா என்ன தெரியாது, வேத பாரகருடைய சட்ட திட்டங்களை அறிந்தவர்கள், நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்தவர்கள், புதிய உடன்படிக்கை காலத்திற்குள் இணைக்கப்படாதவர்கள், பழைய உடன்படிக்கை காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஆனால் எந்த விதமான கட்டுப்பாடுமே இல்லாமல் அவங்க சொல்லணும்னா அவங்களுக்கு விதிமுறைகள் உண்டு. அதனால தான் ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் செய்யும்போது உன்னை கொண்டு போய் நீ ஆசாரியனுக்கு காண்பித்து மோசே கட்டளையிட்டதை செலுத்தி அதுக்கு பின்னால் நீ ஊருக்குள்ளே போ அப்படின்னு சொல்லுவார். அப்போது அவங்க பேசணுன்னா கூட சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட கட்டளைகளின் அடிப்படையில் தான் பேசணும். சுதந்திரமாக பேசக்கூட முடியாது. ஆனால் மோசேயினுடைய நியாய பிரமாணத்தில் வாழ்ந்தவங்களே இந்த அளவுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை பிரசங்கிக்கிறாங்கன்னா, புதிய உடன்படிக்கையின் பங்காளர்களாகிய நாம, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாம எத்தகைய அதிவிரைவாய் ஆண்டவருடைய பணியை நாம் செய்ய கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை பெற்றோருக்கு செய்கின்ற கடமைகளை நாம் அறிந்திருப்போம். நாம் ஈண்டெடுத்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அறிந்திருப்போம். நம்மை படைத்த தேவனுடைய கடமைகளை அறிந்தவர்களாய், நற்செய்தியை சுமந்தவர்களாய் ஆலயத்தை விட்டு கடந்து போவோம். குருடர்கள் தேசம் எங்கும் போய் ஆண்டவருடைய வாக்கியை சொல்கிறாங்க. ஒரு குஷ்டரோகி வனாந்திரத்தில் போய் தங்கும்படி ஊருக்குள்ளே வராதபடிக்கு ஆண்டவரத்தில் பெற்ற நன்மையை போய் சொல்கிறாங்க. கொன்னை வாயுடைய சிவிட்டுள்ள மனிதர்களை ஆண்டவர் சுகப்படுத்தின முன்னால் அவர்கள் புறப்பட்டு போய் அந்த இடம் எங்கும் என்ன பண்ணுறாங்களா, எவ்வளவு அதிகமாய் அவரை பற்றி சொல்ல முடியுமோ அவ்வளவு அதிகமாய் சொல்கிறாங்களாம். இந்த இரு கரங்களை விரித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் தினம் தினம் நன்மைகளை பெற்று கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குருடர்கள் நமக்கு முன்பாக உயிருள்ள சாட்சிகளாக இருக்கிறார்கள். ஒரு குஷ்டரோகி நமக்கு முன்பாக சாட்சியாக இருக்கின்றார். கொன்னை வாயுடைய ஒரு மனுஷன் நமக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிறார். நாம் இத்தகைய சாட்சியில் ஆண்டவரை சுமந்து இந்த உலகத்தில் பறைசாற்றி கொண்டிருக்கின்றோம். சிந்திப்போம். தூய ஆவியானவர் நம்மோடு இடைபடுவாராக. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே சபைகளுக்கு சொல்லுகிற வாக்கியத்தை சொல்லி முடித்தாயிற்று. அவருடைய இடைப்பணியை இணைந்து செய்வோம். தேவனுடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்றுவோம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக நாம் அர்ப்பணிப்போம். ஒரு விசை ஆண்டவருக்குள்ளாய் நம்முடைய சுவிசேஷத்தினுடைய பணியை நாம் செய்திருக்கிறோமா, இல்லை செய்ய தவறி இருக்கோமா? சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. எத்தனை நன்மைகளை ஆண்டவருடைய கரங்களிலிருந்து பெற்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு வீட்டை கொடுங்க, எனக்கு பிள்ளையை கொடுங்க, எனக்கு வாகனங்களை கொடுங்க, உத்தியோகத்தை கொடுங்க, கை நிறைய சம்பளம் கொடுங்க, எனக்கு நிரந்தரமான வேலையை கொடுங்க என்று சொல்லி அழிந்து போகின்ற பொருளுக்காக இந்த உலகத்தில் தினம் தினம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். கேட்ட எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை சுமந்து சென்று அவருடைய இறைப்பணி ஆற்ற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒரு விஷயம், இந்த வழிபாட்டில் ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார் என்று சொன்னார். அவருடைய சித்தம் இல்லாமல் இந்த வழிபாட்டில் நாம் அமர்ந்திருக்கவே முடியாது. அவருடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை உம்முடைய திருப்பணிக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை எங்களுக்காக மேன்மையை உதறி தாழ்மையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானவரே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் கண்கள் இருந்தும் குருடர்களாக, செவிகள் இருந்தும் ஆண்டவரே இசப்பா நாங்கள் செவிடர்களாக, வாயிருந்தும் நாங்கள் ஊமைகளாக உம்முடைய நற்செய்தி பணியை அறிவிக்காமல் எங்கள் சுய ஆதாயத்திற்காக இந்த நாட்களில் நாங்கள் ஓடினதெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமா?
எங்களை அதிகமாக நேசிக்கின்ற ஆண்டவரே, எங்களுக்காக நீங்கள் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது இயேசுப்பா. இன்றைக்கு உம்முடைய நன்மையை பெற்ற வீரர்கள் ஆண்டவரே, உம்முடைய சீஷர்கள் இத்தனை திரளான சாட்சிகளாய் மரித்தார்கள் ஆண்டவரே. உம்மிடத்தில் நன்மையை பெற்ற குருடராக இருந்தாலும் சரி, குஷ்டரோகியாக இருந்தாலும் சரி, கொன்னை வாயுடைய சுவடனாக இருந்தாலும் சரி, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார்களே ஆண்டவரே. இவ்வளவு நன்மைகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருந்தும் ஆண்டவரே, உம்மை அறிவிக்காமல், உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தாமல் ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஆண்டவரே தவறிய நாட்களுக்காக உம்முடைய பாதத்தில் மனம் வருந்தி நாங்கள் நிற்கிறோம் இயேசுப்பா. நீர் விரும்பியதை நாங்கள் விரும்பாமல், நீங்கள் விரும்பாததை நாங்கள் விரும்பி செய்தமைக்காக தகப்பனே எங்களை ஒரு விஷயம் நீர் மன்னிப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய ஆவியின் வழியாக, எங்களுடைய ஆன்மாவின் வழியாக ஆண்டவரே, எங்களுடைய சிந்தைகளின் வழியாக, எங்களுடைய சுயத்தை மாத்திரமே யோசித்து 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 ஆண்டவரே, உம்மை புறந்தள்ளி ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய மேன்மையை நாடி சென்ற நாட்களையெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒரு விசையாக உம்முடைய கல்வாரின் அன்பிற்கு முன்பாக இந்த ஆலயத்தில் ஆண்டவரே இந்த வேளையில நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுப்பா. எங்களை அழைத்த நோக்கம் ஒன்று உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த நோக்கம் நிறைவேறாமல் எங்கள் ஜீவன் இந்த மண்ணை விட்டு போகாதபடிக்கு நீர் எங்களுக்கு முன்குறித்திருக்கிற தரிசனத்தை எங்கள் வாழ்நாளை நாங்கள் நிறைவேற்றி இந்த மண்ணை விட்டு கடந்து போக கர்த்தாவே, இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகிப்பீராக ஆண்டவரே. இயேசுப்பா, ஒவ்வொருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தர் நீர் உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தின் வல்லமைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனுடைய வல்லமைக்குள்ளாய், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின் வல்லமைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்யுங்க இயேசுப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அவருடைய சரீரத்திற்குள்ளாய், அவருடைய சிந்தைக்குள்ளாய், அவருடைய இருதயத்திற்குள்ளாய் ஒரு மாற்றங்கள் உருவாங்கி கர்த்தரே தெய்வம் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் ஆண்டவரே, உம்மை மாத்திரமே இந்த உலகத்திலே பறைசாற்றுகிறாய். சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கி என்ற வார்த்தையின் அடிப்படையிலே சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கிக்க இந்த நாளிலே அறிவுறுத்தப்பட்டது அவருடைய இருதயத்தில் எழுதப்பட்டு இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வீராக இயேசுப்பா. அப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வறுமையாய் இந்த ஆலயத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம். உம்முடைய நற்செய்தி பாரத்தை இருதயத்திலே சுமந்தவர்களாய் வெளியே கடந்து போக தூய ஆவியானவர் நீராமை அவருடைய சிந்தையை தெளிவாக்குவீராக. சிந்தைக்குள்ளாய் கட்டப்பட்ட நிலவரங்களை எல்லாம் கட்டவிழ்க்கப்படுவதாக ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. நாங்கள் சிறுக 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 எங்களின் வழியாக உமது நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வழியாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியிலே உற்பவித்து பிறந்தார். பொந்திப்பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறை உண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வலதுபார்த்து வீச்சிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோளரை மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியம் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனோடு விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமரும். திருச்சபைக்குரிய அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். நாம் அனைவரும் நீண்டவனமாக கீர்த்தனையின் 364 தாசரி தார் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். அப்போது 2வது காணிக்கை எடுக்கப்படும். ஒருவேளை நற்செய்தி பிறகு அவர் படைக்காதவள் முன்னே வந்து நீங்கள் படைக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கவர் பெறாதவர்கள் ஆலய பணியாளர் ரவி அவர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்காக ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மேசுவாதினாம். தேவரரை தஞ்சமாக கொண்டிருக்கும்போது அடியராகிய நாங்கள் எந்த விரோதருடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்களிலிருந்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியறலோம். ஆமென். தேவ கிருபைக்காக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுது செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா மோசங்களுக்கு விலக்கி காப்பதற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் அந்தகாரம் நீங்கள் வெளிச்சம் தந்து இந்த ராவில் நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்கினங்களுக்கும் மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இத்தருணத்தில் ஒருமைப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளை, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியராக எங்களுக்கு வேண்டிய நன்மை உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோம். ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைக்கும் ஊற்றுக்கும் உறைவிடமாயிருக்கிற அன்பின் பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்காயங்களை கண்ணின் கருவிழி போல் பாதுகாத்து எங்கள் வாழ்க்கையில் இந்த நாளை கொடுத்த பேர் அருளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்பா, இந்த வழிபாடுகளை ஒவ்வொரு இறையடியரை ஆசீர்வதையும் வர தடைப்படையை கருத்தில் கொடுக்கிறோம். உலக நாடுகளுக்காக, இந்திய நாட்டிற்காக, தமிழ்நாட்டிற்காக மன்றாடுகிறோம். அமைதியின் ஊற்றாக நிறைவினை தந்திரமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக 24 பேராயங்களுக்காக, எங்களுடைய சென்னை பேராயத்திற்காக, பேராய அலுவலர்களுக்காக, ஆயர்மார்கள், மிஷனர்கள், பைபிள் அவர்களுக்காக, ஒவ்வொரு வாரியங்களுக்காக, பேராயத்தின் வழியே நடைபெறுகின்ற பள்ளிகள், கல்லூரிகள், விடுதிகள், மருத்துவமனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக அருமையான எங்கள் இந்த திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையுடைய செயல பொருளுக்காக, சேகரிக்க உறுப்பினர்களுக்காக, ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்களுக்காக, ஆலய படையாளர்களுக்காக, சிறியோர் பெரிய கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரை, எந்த எண்ணத்தோடு நாங்கள் உணர்ந்தோம் ஆண்டவரை, நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரே, நாங்கள் சிந்தித்தோண்டமாக நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு பணியை திருமறையில் அநேக செய்தது போல ஆண்டவரை, அந்த பணியை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கின்றே. அந்த இறைப்பணியாற்ற எங்கள் வாய்ப்பு தருமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உடல் பலவீனமாக இருந்த கருத்தில் கொடுக்கிறோம். கலங்காதே, திகையாதே, நான் உன் தெய்வ வார்த்தையின் அடிப்படையில் எந்த எண்ணத்தோடு உடைந்து போய் உருகுலைந்து போய் வியாதியோடு மரண படுக்கையோடு பல நிலையில் நாங்கள் வந்திருப்போமே என்று சொன்னார். என் அன்பின் ஆண்டவர், நீர் ஆட்டி தேட்டி அரவணைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நான் உன் பரிகாரிக ஆண்டவர், நீர் எங்களோடு செயலாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ ஒரு செயல் வீரராக இருப்பதற்காக ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறுவர் பெரிய கருத்தில் கொடுக்கிறோம். வியாபார செயலை கருத்தில் கொடுக்கிறோம். படித்து விட்டு வேலைக்கு எதிர்களை கருத்தில் கொடுக்கிறோம். திருமணத்துக்காக கருத்தில் கொடுக்கிறோம். குழந்தை பாக்கியவை கருத்தில் கொடுக்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏற்ற காலத்தில் ஏற்ற ஆசீர்வாதங்களை அதினதின் காலத்தில் செய்கிற ஆண்டவர், நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படவையா. எங்களை தாழ்த்தி கருத்தில் கொடுக்கிறார். இதனால் மகிழ்ச்சி நாளாக அமையட்டும். இந்த நேரத்தில் ஆண்டவரே, வாரம் முழுவதும் பிறந்தநாள் திருமண கருத்தில் கொடுக்கிறோம். படிப்பில் தான் படித்த வெளிநாடுகளை ஆசீர்வதியும் தாழ்த்தி கருத்தில் கொடுக்கிறோம்.
நீர் ஏற்றுக்கொள்ளும், நீர் வழிநடத்தும். அடியனுக்காக குடும்பத்துக்குள்ளாக நாங்கள் கருத்தில் கொடுக்கிறோம், வந்திருக்க பயிற்சியாரை கருத்தில் கொடுக்கிறோம். உங்கள் தெய்வீக பிரச்சனைகளோடு இருக்கட்டும். நீர் ஏற்று நீர் வழிநடத்தி நீ ஆசீர்வதித்தை உயர்த்திடுமாய் இயேசுவாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தத்தை யாவனைக்கும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலம் நம் அனைவரும் நிலைத்திருப்பதாக. அனைவரும் எழுந்து நிற்போம், சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் மூலமே நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல பலம் வருவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.